வணக்கம். வெல்கம் டு அருமை மரச்செக்கு ஆயில். உண்மையாலுமே தலைக்கு மேலே பிரச்சனை, மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனைனா இந்த பொடுகு தொல்லை தாங்க. இந்த பொடுகு தொல்லை நம்மளை எட்டியே பார்க்கக்கூடாது அப்படின்னா இதுக்கு ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் இந்த பொடுகு ஆயில். இந்த பொடுகு செடி நம்ம வீட்டிலையே வளர்க்குற ஒரு செடி. இந்த செடியில் இருக்கிற இலையை எடுத்து சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இந்த இலை பாருங்கள், பொடுகு இலை எப்படி இருக்குதுன்னு. இதுதான் பொடுகு இலை. இதை நான் ரொம்ப சிரமப்பட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க பெருந்துறையிலேருந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் கொண்டு வச்சு நல்லா தண்ணி இதுக்கு நிறைய விடணும். தண்ணி போகிற வாய்க்காலில் தான் இந்த செடி நிறைய இருக்கும் முந்தியெல்லாம். இப்போ வாய்க்காலில் எங்கேயும் தண்ணி போகிறதில்ல, எல்லாம் சொட்டு நீர் பாசனம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இதை நிறைய தண்ணி 2 நேரம் தண்ணி விட்டோம்னா நல்லா வளர்ந்துடும். இப்போ இந்த செடி ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது. இதிலிருந்து இப்போ கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் ஆயில் காய்ச்சறதுக்காக. இது வருங்க, இப்படி நல்லா வேர் பிடிச்சி ஒவ்வொரு கனவுலேயும் வேர் இருக்கும். நம்ம அந்த வேரை பிடுங்கி எடுத்து வச்சோம்னா இன்னொரு இடத்துலையும் கூட நம்ம இதை தலையை வச்சுக்கலாம். இந்த செடியை நல்லா பொறிச்சு பாருங்க எப்படி கணுக்கணுவாக இருக்குதுன்னு. இந்த கனவுலையெல்லாம் வேர் பிடிச்சி நல்லா தளைஞ்சு வந்துடும். இதோட பூவு பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா அழகாக பூத்துருக்குது, சின்ன சின்ன பூவாக. இப்போ நம்ம இதை கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா ஈரம் போக நல்லா உணர வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் காய்ச்சணும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் இருக்கிற மண், அந்த மேலே ஏதாவது இருந்ததுன்னா பூச்சியெல்லாம் ஊறிட்டு போயிருக்கும்ல, அதனால் நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மண் போக நல்லா தண்ணியில் நல்லா அலசி எடுத்து நல்லா உணர வைக்கணும். ஈரம் போக உணர வைக்கணும் நல்லா. அதனால் நான் இப்போ தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா ஈரமெல்லாம் போய் நல்லா உணர்ந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த எண்ணெய் எப்படி காய்ச்சலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு நம்ம எல்லா எண்ணெயும் சேர்த்திக்கணும். இப்போ நல்லெண்ணெய், இது சீசேம் ஆயில். அடுத்தது விளக்கெண்ணெய், இது கேஸ்டர் ஆயில். அடுத்தது கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். எல்லாமே நம்ம மரச்செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய், நம்மளோட எண்ணெய் தான் எல்லாமே. விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே நம்ம மரச்செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய். சுத்தமான எல்லா எண்ணெயும் நம்ம மரச்செக்கில் நம்மளே ஆட்டி எடுக்கிற எண்ணெய் தான். இந்த எண்ணெயை நல்லா சேர்த்திட்டு இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சணும். இந்த எண்ணெய் கொதிக்கக்கூடாது. நம்ம இப்போ இந்த எண்ணெய்க்கு மிளகு போட்டுக்கலாம். மிளகு ஒரு 2 கைப்பிடி போட்டோம்னா, இது எண்ணெய் காயாதுக்கு முன்னாடியே போட்டுறணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, சூடாயிருச்சுன்னா வெடிக்கிறக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மிளகு போட்டாச்சு. இந்த தலையும் பொடுதலையும் நல்லா ஈரமெல்லாம் போய் நல்லா சுத்தமாக இருக்குது. இதையும் நம்ம இப்போவே சேர்த்திக்கலாம். சேர்த்துனா நல்லா நுரைச்சி வரும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. சின்ன பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உடனே பொங்கி வந்துடுச்சுன்னா அடுப்பெல்லாம் பொங்கிடும். அதனால் இது கொஞ்சம் நம்ம பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு எண்ணெய் ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கணும். உடனே பொங்கறக்கு ஆரம்பிச்சிடும். எல்லா எண்ணெயும் கலந்துருக்குதில்ல, 3 எண்ணெயும் கலந்துருக்குதில்ல, அதனால்
இந்த எண்ணெய் வந்து பொங்கு. அதனால் நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் எப்படி தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். கலரும் சேஞ்ச் ஆகி இப்போ பச்சை கலராக நல்லா வந்துருச்சு. இந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இந்த சமயம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நம்மளுக்கு பொடுகு எண்ணெய் ரெடி. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக இப்படியே விட்டுறணும். ஒரு நைட் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்து இந்த மாதிரி பாட்டில் போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை அடுத்த நாள் நம்ம கொஞ்சம் இளஞ்சூடாக சூடு பண்ணி இதை நம்ம தலைக்கு தேய்க்க போகிறோம். இது பாருங்கள், இப்படி பிடிச்சி ஒவ்வொரு கனவுலையும் வேர் பிடிக்கும். அதனால் இனிமேல் மழை பெஞ்சிருச்சுன்னா நல்லா வேர் பிடிச்சி நல்லா தளைஞ்சிக்கும். இப்போ நான் இந்த எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பொடுகெல்லாம் இல்லைங்க எங்கள் பையனுக்கு. ஆனால் நான் இந்த எண்ணெயை தேய்ச்சி விட்றேன். நல்லா தேய்ச்சி வாரத்தில் ஒரு நாளைக்கு அல்லது மாதத்தில் ஒரு நாளைக்காவது இந்த எண்ணெயை தேய்ச்சி நல்லா தலைக்கு சீக்காயா அரப்பா அல்லது நல்லா ஹெர்பல் ஷாம்போ போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டா நல்ல ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். எண்ணெய் வந்து கணக்கே பார்க்கக்கூடாதுங்க. நல்லா சோறாக வைக்கணும். எண்ணெய் நல்லா சொதன்னு வச்சு ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா நல்லா குளுன்னு நல்லா இருக்கும். 2 மணி நேரம் கழித்து நம்ம குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நிறைய தேய்ச்சிக்கணும் இந்த எண்ணெயை. இப்படி தான் இருக்குங்க. அடுத்த நாள் ஒரு நைட் விட்டு அடுத்த நாள் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் எண்ணெய். இதை நம்ம வடித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி அதை நல்லா முடிக்கு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் கழித்து குளிச்சிக்கலாம். இப்படி குளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இது வந்து நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்ம